டேய் மகனே கொஞ்சம் பொறுமையா இருடா. நீ தான் கட்சியில அடுத்த தலைவராக போற. ஆனா இப்படிலாம் பண்ணனா நீ தலைவராக முடியாது, ஜெயில போய் கைதியா தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசுறேன். நாம என்னமோ இவங்க பெரிய வீர பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சிட்டாங்களப்பா அப்படிங்கிறது தான் திமுகவை பார்த்து இப்போ அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட்டா இருக்கும். நேற்று அமித்ஷா மதுரை வந்திருக்காங்க, இன்னைக்கு பாஜகவோட நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷா திரும்ப டெல்லி போனாங்க அப்படின்னா இங்க திமுகவில் பல நபர்கள் கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படக்கூடிய செய்தியா இருக்கு. ஆனா இந்த சம்பவம்லாம் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உதயநிதிக்கு ஜுரம் வந்துருச்சுங்க. ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் உதயநிதி கலந்துக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அரசு நிகழ்ச்சியிலையும் சரி, எந்த ஒரு திமுக கூட்டத்திலையும் சரி உதயநிதி கலந்துக்கவே இல்லை. ஏன் மீடியா முன்னாடி கூட பேசல. கேட்டா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உதயநிதிக்கு ஜுரம் வந்துருச்சு, ரொம்ப தலைவலியா இருக்கு, அதனால போத்திக்கிட்டு வீட்லயே தான் படுத்திருக்காரு, வெளியில வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. பட் உண்மை காரணம் என்ன அப்படின்னா, மத்திய அரசுக்கு எதிராக அந்த உதயநிதி பண்ண வேலைகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி சனாதானம் குறித்து பேசினாரு, ஏதோ பேசினாரு, விட்டுடலாம். ஆனா இப்போ அப்பா போயிட்டு டெல்லியில மோடி கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஏதோ சமாதானம் பேசிட்டு இருக்க அதே டைம்ல இங்க உதயநிதி என்ன பண்ணார் அப்படின்னா, நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு வாய்ஸ் சவடால் விட ஆரம்பிச்சாரு. அப்பா அங்க சமாதானம் பேசுறாரு, இங்க மகன் வாய்ஸ் சவடால் விட்டா யாருதான் சும்மா இருப்பா? சோ உதயநிதி மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் திமுக தலைமைக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம், டேய் மகனே கொஞ்சம் பொறுமையா இருடா. நீ தான் கட்சியில அடுத்த தலைவராக போற. ஆனா இப்படிலாம் பண்ணனா நீ தலைவராக முடியாது, ஜெயில போய் கைதியா தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு திமுக தலைமையே கொஞ்சம் அடக்கி ஜுரம் தலைவலி அப்படின்லாம் கதை விட்டு இப்போ ஓரங்கட்டி வச்சிருக்காங்க. திமுக தலைமை ஸ்டாலினே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம மகனால தான் நம்ம கட்சிக்கு ஏழ்றையே வரமாட்டுக்கு, அவன் கூட்டாளியே சரியில்லை. அன்பில் மகேஷ்னு ஒரு கூட்டாளி வச்சிருக்கான், அந்த கூட்டாளி இன்னும் 10 கூட்டாளியை வச்சிருக்கான். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இவனுங்க பண்ற அராஜகமே தாங்க முடியல. இவன்கிட்ட தான் கட்சியை ஒப்படைச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனாலும் கட்சியை ஒப்படைக்கிற வரைக்குமாவது கட்சி ஒழுங்கா இருக்கணும்ல, அதுக்காகவாவது கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை இப்போ அடக்கி வச்சிருக்காங்க. இப்போ அமித்ஷா மதுரை வந்திருக்காங்க, இன்னைக்கு பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது இல்ல. ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சு அபிஷியலா நடக்கக்கூடியது பாஜக நிர்வாகிகள் கூட்டம். ஆனா அன்அபிஷியலா நிறைய விஷயங்கள் அமித்ஷா டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போற செய்தியே. ஏன் அப்படின்னா, அமித்ஷா இதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேரை குஜராத்லேருந்து ஒரு 10 பேரை தமிழ்நாட்டில் அனுப்பி ஒரு சர்வே அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மார்க் இடி ரைடு, உதயநிதியை நெருங்கிறது, உதயநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பத்தை நெருங்கிறதுலாம் தமிழ்நாட்டில் எதை மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு இடி ரைடு நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடத்தக்கூடிய மத்திய அரசுக்கும் அமலாக்கத்துறைக்கும் பாசிட்டிவா முடியலாம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க ரூலிங் கவர்மெண்டா இருக்கக்கூடிய அரசுக்கு அனுதாபம் அப்படிங்கிறது அதிகமாயிடும். உங்களுக்கு பொதுவாகவே தெரியும், எப்படி நார்த் இந்தியாவில் மதத்தை வச்சு ஈஸியா அரசியல் பண்ணலாமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அனுதாபத்தை வச்சு ரொம்ப ஈஸியா அரசியல் பண்ணலாம். இங்க திமுக காரங்க ஐயோ எங்களை அடிக்கிறாங்க, ஐயோ எங்களை கொல்றாங்க, பிஜேபி எங்களை அது பண்ணுது, அமித்ஷா அது பண்றாரு, மோடி இது பண்றாரு அப்படின்னு இங்க ஒரு விஷயத்தை பிரச்சாரமா மாத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு அனுதாப ஓட்டா மாறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அது இந்த டாஸ்மார்க், இந்த அமலாக்கத்துறை சோதனையில நடந்திருக்கா? இதை மாதிரி தொடர்ச்சியா இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுத்தா அது திமுகவுக்கு சாதகமா போகுமா, அனுதாபம் அப்படிங்கிறது திமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த ஒரு சர்வேவாவே ஒரு 10 பேர் கொண்ட டீமை வச்சு அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு உண்மையாலும் அனுதாபப்படுவாங்க தான். ஏதாவது இப்ப கூட திமுக குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க தவறி போயிட்டாங்க அப்படின்னா ஐயோ பாவனு ஓட்டு போடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க தான். ஆனா இந்த டாஸ்மாக் சம்பந்தமான இந்த வழக்குல தமிழ்நாட்டில் யாருமே திமுகவுக்கு அனுதாபமா மாறல. எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் படுறாங்க. ஏதாவது பண்ணுங்க, யாரையாவது கைது பண்ணுங்க, ரொம்ப நாளா சொல்றீங்க, எதையாவது பண்ணுங்க, கைது பண்ணுங்க, மத்திய அரசு இதுலயாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான்
அமித்ஷா அவர்கள் கையில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அமித்ஷா இன்னைக்கு இந்த கூட்டம் முடிச்சுட்டு திரும்ப டெல்லி போனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உதயநிதிக்கு ஜுரமா இருந்தாலும் சரி இல்ல தலைவலியா இருந்தாலும் சரி அமலாக்கத்துறை விடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. தொடர்ச்சியா திரும்ப ஜூன் 14 உச்ச நீதிமன்றத்தோட அந்த நீதிமன்ற விடுமுறை கோடைக்கால விடுமுறை அப்படிங்கிறது முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இடைக்கால தடை அப்படிங்கிறது இந்த டாஸ்மாக் மோசடி வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்கல்ல, ஸோ அது திரும்ப எடுத்து விசாரிக்கப்படும். திரும்ப இவ்வளவு நாள்ல அமலாக்கத்துறை இது சம்பந்தமா எவ்வளவு ஆவணங்களை வந்து தயாரிச்சிருப்பாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் டாக்குமெண்டா மாத்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இவங்க வந்து ப்ரூஃபா கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப இந்த வழக்கை விசாரிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அமலாக்கத்துறைக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் இந்த அமலாக்கத்துறை சோதனை இந்த விஷயங்கள் வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா மத்திய அரசு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இதை எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் எதிர்பார்க்கறத ஒரு அரசு செய்து அப்படின்னா அந்த அரசுக்கு ஆதரவா சில மனநிலை அப்படிங்கிறது போகும்ல. ஸோ அப்படிங்கிறப்போ இங்க திமுகவுக்கு எதிராக எந்த விஷயம் செஞ்சாலும் இப்ப இருக்க சூழல்ல, பிற்காலத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இப்ப இருக்க சூழல்ல இங்க எது செஞ்சாலும் திமுகவுக்கு எதிராக எது செஞ்சாலும் அது திமுகவுக்கு அனுதாபமா மாறாது, அது செய்யக்கூடிய கட்சிக்கு ஆதரவா மாறும் அப்படிங்கிற விஷயத்த மத்திய அரசு சர்வே பண்ணியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், இந்த விக்ரம் ஜூஜு, அப்புறம் அவங்களுக்கு தளபதினு சொல்லப்படக்கூடிய அன்பில் மகேஷ், இல்ல அவருக்கு தலைவர்னு சொல்லப்படக்கூடிய உதயநிதி அப்படின்னு இந்த ஐவர் டீம் இருக்குல்ல, இந்த ஐவர் டீம்ல யாரை வேணாலும் எப்ப வேணாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அமித்ஷாவும் மத்திய அரசும் நகர்ந்திருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அமித்ஷாவும் மத்திய அரசும் திட்டமிட்டு அந்த 5 பேர்ல யாரையாவது ஒருத்தவங்களை கைது பண்ண போறாங்களா, இல்ல திமுகவே நம்ம மகனை தொற்ற போறாங்க அப்படிங்கிற அடிப்படையில யாராவது ஒருத்தவங்களை பலிக்கடாவா மாத்துவாங்கல்ல, சோ அத மாதிரி மகனுடைய நண்பர்கள் இருக்காங்கல்ல, சோ அதுல யாராவது ஒருத்தவங்களை இவனை தூக்கிட்டு போய் பலிகடாவா வச்சுக்கோங்க, எங்களை தொடாதீங்க அப்படின்னு திமுக சொல்ல போறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அடுத்தடுத்து கைது நடவடிக்கை அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா பிஜேபி 2026 தேர்தலுக்கு இப்பவே தமிழ்நாட்டில் வேலை செய்யறது ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல் வருது அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மத்திய அமைச்சரை வந்து நியமிச்சு இந்த ஸ்டேட்டை வந்து நீங்க தான் பார்த்துக்கணும், இந்த ஸ்டேட்ல பிஜேபி நீங்க தான் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆளை போட்டு செய்வாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா அவருடைய நேரடி பார்வையிலேயே தமிழ்நாட்டை கண்ட்ரோல்ல எடுக்கணும், இங்க பிஜேபியை மேல கொண்டு வரணும், திமுகவை இல்லாம பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு இறங்கியிருக்காரு அப்படின்னா இந்த விஷயம் எவ்வளவு தீவிரமா எடுத்திருப்பாங்க மத்திய அரசு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக அவங்க சம்பந்தமான நிர்வாகிகள் கூட்டம் நடக்குதுல்ல, அதுல இன்னொரு உத்தரவை வந்து அமித்ஷா அவர்கள் போடுவாங்க அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணாமலை இதுக்கு முன்னாடி ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தாங்க, பட் அந்த இடத்துக்கு நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலையை ஒரு இடத்த வச்சு பார்த்துட்டு அதே இடத்துக்கு நயினார் நாகேந்திரனை வச்சு பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மேலிடத்துக்கு போயிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் தான் இப்போதைக்கு உங்களுக்கு தலைவர். ஸோ அவர் சொல்றதை கேட்டு நீங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் இன்னைக்கு அமித்ஷா கிட்ட இருந்து பாஜக நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தியும் வெளியா இருக்கு. ஒரு தேர்தல் நேரத்தில் அமித்ஷா வந்து ஒரு முறை 2 முறை இங்க பிரச்சாரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். ஆனா தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்து தேர்தல் வேலைகளை தொடங்குறது, கூட்டணியை முடிவு பண்றது அப்படிங்கிறதுலாம் ஏதோ ஒரு பெரிய கணக்கை தமிழ்நாட்டில் வந்து பாஜக போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க என்ன கணக்கு, எப்படி வேணாலும் கூட்டணி கணக்கு எது வேணாலும் போடலாம், அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா அவங்க போடக்கூடிய கணக்கு இங்க திமுகவுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய சரி ஏதாவது பண்ணுங்கப்பா, அப்படியாவது இந்த திமுகவை ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.